நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஷைலுமா, எந்த ரேஷு? என்ன ஷைலுமா இது? அன்போட ஷர்ட் தானே? அவனோட எல்லா பொருளையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. அவனை நான் லவ் பண்றதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ அவன் ஷர்ட்டை கொண்டு வந்து வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் ஃபீல் செய்துட்டு இருக்கேன்னு யாரு சொன்னா? அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி அவனுக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் வாழ்க்கையை பார்க்க போறான். நான் என் லைஃபை பார்க்க போறேன். அவ்வளவுதான். ஓ, அவனுக்கு உனக்கும் எதுவும் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக அவனோட ஷர்ட்டை கொண்டு வந்த? ஏன் சொல்லுமா, எதுக்கு என்கிட்டயே போய் சொல்ற? இதுக்கப்புறம் நீ அவனை மறந்துட்டேன்னு நீயே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உன்னால அவ்வளோ சீக்கிரம் அவனை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? உன்னால மட்டும் இல்ல, அவனாலையும் உன்னை மறக்க முடியாது. அவன் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா அவனால உன்னை விட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது எனக்கு தெரியும். ஆனா எனக்கே அவனை பத்தி தெரியும் போது உனக்கே ஷைலுமா தெரியல? நீயே அவனை தப்பா நினைச்சிட்டு வீட்டை விட்டு வந்த? இல்ல ரேஷு, நீ அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு தான் அவனை பத்தி தெரியல. அவன் என்ன காதலிச்சான், எனக்காக என்னெல்லாமோ பண்ணான். நான் இல்லைன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா அது ஓகே. அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என் காதல தூக்கி போட கூட அவன் தயாராயிருக்கான். அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அவன் கதிர் மாமா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக என் காதல தூக்கி போட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சவன், நாளைக்கு அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில அப்பவும் என்ன கைவிட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? அவனை நம்பி நான் எப்படி அவன் கூட இருக்க முடியும்? ஐயோ ஷைலுமா, எனக்கு புரியுது. ஆனா அவன் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா அவன் இந்த கல்யாணத்தை பண்ணிப்பானெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னை அவன் எந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்றான்னு எனக்கு தெரியும். உன்னை விட்டுட்டு நிச்சயமா இன்னொரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு தோணல ஷைலுமா. இல்ல ரேஷு, இனிப்ப அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணலைனாலும் சரி அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. പക്ഷേ இனி அந்த கல்யாணமே நடக்கலைன்னா கூட அவனை நான் ஏத்துக்கிறதா இல்லை. எனக்கு வேண்டாம் ரேஷு. எனக்கு இதுக்கு மேல ஏமாற முடியாது. அப்படின்னா அவனை உன் மனசுல இருந்து உன்னால தூக்கி போட்டுற முடியுமா ஷைலு? அவ்வளோ சீக்கிரம் அவனை என் மனசுல இருந்து தூக்கி போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் எனக்கு வேண்டாம், அது மட்டும் எனக்கு தெரியும். ஐயோ என்ன ஷைலுமா, நீ வருத்தப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால எப்படி அவனை மறக்க முடியாதுன்னு சொல்றியோ அதே மாதிரி தான் அவனாலையும் உன்னை மறக்க முடியாது. நீ வேணா பாரு, அவன் நிச்சயமா உன்னை தேடி வருவான். இனி அவன் என்ன தேடி வந்தாலும் நான் அவனை பார்க்கறதா இல்லை ரேஷு. இனி என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆளு அவன் மட்டும்தான். ஏ ஷைலுமா, நான் சொல்லல அன்புல உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு. இங்க பாரு, அன்பு தான் ஃபோன் பண்றான். நீ வேணா பாரு ஷைலுமா, நிச்சயமா கல்யாணத்தை நிறுத்திட்டேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுக்காக தான் கூப்பிடுறான் போல. ஹலோ ரேஷு, நான் அன்பு பேசுறேன். சொல்லுடா அன்பு. ரேஷு, ஷைலு ஃபோனுக்கு கால் பண்ண, அவன் என் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கா. எனக்கு அவகிட்ட கொஞ்சம் பேசணும் ரேஷு. டேய் அன்பு, இப்ப நானும் ஷைலுவும் உன்னை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா நீ எதுக்கு அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? சரி விடு, இப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண? அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டியா? அத சொல்றதுக்கு தானே கூப்பிட்ட. இல்ல ரேஷு, கல்யாணத்தை எல்லாம் நிறுத்தல. எனக்கு ஷைலு கிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் அவகிட்ட என்னடா பேச போற? முதல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்துடா. நீ பாட்டுக்கு அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்ட. ஷைலு எவ்வளவு ஃபீல் பண்றா தெரியுமா? எனக்கு தெரியும் ரேஷு, அத பத்தி தான் அவகிட்ட பேசணும். நான் உங்க ஹாஸ்டல் பால்கனில தான் இருக்கேன். எனக்கு ஷைலுவை பார்த்து பேசணும். கொஞ்சம் அவளை கூட்டிட்டு வரியா? என்னது பால்கனில இருக்கியா? நீ எதுக்குடா சொல்லாம ஹாஸ்டலுக்கு வந்த? ரேஷு, நான் தான் சொன்னல, அவளுக்கு கால் பண்ண அவன் என் போனை பிளாக் பண்ணிருக்கா. எனக்கு அவளை இப்பவே பார்த்து பேசணும். அதனால தான் ஹாஸ்டலுக்கு வந்தேன். அவளை எப்படியாவது கூட்டிட்டு வர ரேஷு, ப்ளீஸ். ஐயோ டேய், சரி நீ போன் வை, நான் கூட்டிட்டு வரேன். ஐயோ ஷைலுமா, அன்பு நம்ம ஹாஸ்டல் பால்கனில இருக்கானாமா, உன்னை பார்த்து பேசணும்னு சொல்றான். கொஞ்சம் வா ஷைலுமா. ഞാൻ എന്തിനാ രേഷു വരണം? ഞാൻ தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் அவன் முகத்தை பார்க்கறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ ஷைலுமா, அவன் நம்ம ஹாஸ்டல் பால்கனில நின்னுக்கிட்டு இருக்கான். உனக்கே தெரியும்ல, பழைய வார்டன் கிடையாது, புது வார்டன். வார்டன் கிட்ட மட்டும் அவன் பட்டான்னு வச்சுக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் சங்கு ஊதிடுவாங்க. എന്തായാലും ശരി, എനിക്ക് ഒരു കുഴപ്പവും ഇല്ല. ஆனா அவனை நான் பார்க்க வர மாட்டேன். வர மாட்டியா? இவ வர மாட்டேன்னு ஈஸியா சொல்றா, ஆனா இவ
ரேஷு, யாருக்காகவும் நான் வரமாட்டேன். எனக்கு இந்த ஜென்மத்துல அவன் முகத்தை பார்க்கவே வேண்டாம். அவன் எங்க வந்தாலும் சரி, யாரு பார்த்தாலும் சரி, எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நான் அவனை பார்க்க வரமாட்டேன். நீ போய் அவனை பார்க்கறதுனா பாருப்போ. நான் போய் பார்க்கவா? அது சரி, இப்ப நானும் போலனா அவன் நேரா ரூம்க்கே வந்தாலும் வந்துருவான். இவ என்னனாலும் வரமாட்டேங்கறா. சரி, நம்மளாவது போய் அவனை ஏதாவது சொல்லி அனுப்பி வைப்போம். வேற வழி. ரேஷு, ஷைலு வரல? இல்லடா அன்பு, நான் அவளை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். அவ உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ரேஷு, அவ வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அவளை எப்படியாவது பார்க்கணும் ரேஷு. டே, உன் மேல ரொம்ப கோவமா இருக்காடா. நிச்சயமா உன்னை பார்க்க வரமாட்டா. அவளை சொல்லி தப்பு இல்ல. நீ எதுக்கு அந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன? அவளை லவ் பண்ணிட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னா எந்த பொண்ணு தான்டா கோவப்படாம இருப்பா? ஐயோ ரேஷு, ஷைலு தான் என்ன புரிஞ்சுக்கலனா நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசாத ரேஷு. நான் ஷைலுவை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உனக்கு தோணுதா ரேஷு? நான் அவளை எவ்வளோ லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது அவளோட தான். டே, அப்புறம் எதுக்குடா அந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன்? ஐயோ ரேஷு, அன்னைக்கு என் விஷயத்த வச்சு என் மாமாவுக்கும் அக்காவுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அந்த நேரத்துல அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் என் அம்மா, ஒரு பக்கம் என் அக்கா. நான் யாருக்காகன்னு பார்ப்பேன். அதனாலதான் வேற வழி இல்லாம அப்பத்திக்கு சம்மதிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எப்படியாவது என் மாமாவுக்கு சொல்லி புரிய வச்சிடலான்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா அதுக்குள்ள ஷைலு கோச்சிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டா. அந்த நேரத்துல என் மாமாவை சமாளிக்கிறதுக்காக சொன்னேன். ஆனா அதை அவ புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வந்துட்டா. இனி என் மாமா என்ன சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க போறது இல்ல. நான் ஷைலுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதான் அவகிட்ட பேசி எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? டேய், இதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவ? ரேஷு, அதுக்கு தான் ஒரு தடவை அவளை நான் நேரில் பார்த்து பேசிட்டேன்னா நான் எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். அதுக்கு தான் அவளை பார்க்கணுங்கிறதுக்காக ஹாஸ்டலுக்கு வந்தேன். ஆனா அவ தான் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே. ரேஷு ப்ளீஸ் ரேஷு, எனக்கு அவளை பார்த்தே ஆகணும். சரி, நீ கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்றியா? நான் ரூம்ல போய் அவளை பார்க்கறேன். எனக்கு ரூம்ல போய் பார்க்கறியா? டேய், நீ இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப வார்டன் மட்டும் பார்த்துச்சுனா என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்து போய் தான நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல வேற ரூமுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுலயும் முன்னாடி இருந்த வார்டனாவது பரவாயில்ல, அது ஒரு பேக். என்ன சொன்னாலும் நம்பிரும். ஆனா இப்ப புது வார்டன் வந்திருக்கு. அதுகிட்ட என்ன சொல்லியும் சமாளிக்க முடியாது. வசமா மாட்டிக்குவோம். ஐயோ ரேஷு, அதுக்கு தான் சொல்றேன். நான் இங்க நின்னா வார்டன் பார்க்கும். நான் ரூமுக்கு போறேன். நான் எப்படியாவது அவகிட்ட பேசிட்டு சீக்கிரமா போயிடுறேன் ரேஷு. டேய், அதுக்கு நீ அவளை லவ் பண்றது அந்த கூட பரவாயில்ல. அவளே உன்னை பார்க்க கூடாதுன்னு கடுப்புல இருக்கா. நீ மட்டும் இப்ப ரூமுக்குள்ள போறேன்னு வெச்சுக்க, அவளே கத்தி வார்டனை கூப்பிட்டுருவா. அப்புறம் கடைசில உங்களோட சேர்ந்து நானும் மாட்டணும்டா. ஐயோ ரேஷு, எனக்கு அவளை பார்க்கணும் ரேஷு. பார்க்கணும்னா என்னடா பண்றது? வீட்ல கூடயே இருந்தவள அதே இதையும் சொல்லி மனசை கஷ்டப்படுத்தி ஹாஸ்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ ஹாஸ்டலுக்கு வந்து அவளை பார்க்கணும்னு சொன்னா அவ எப்படி சம்மதிப்பா? இங்க பாரு அன்பு, இந்த விஷயத்துல தப்பு உன் மேலதான். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இப்போதைக்கு உன் மேல கோவம் போகும்னு தோணல. அவளுக்கு கொஞ்சம் கோவம் குறையட்டும். அதுக்கப்புறமா எப்படியாவது அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அப்புறமா நீ வந்து பாரு. ஐயோ ரேஷு, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்னு என் கதிர் மாமா முடிவு பண்ணிருக்காரு. அதுக்குள்ள நான் எப்படியாவது ஷைலுவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாதான் என் கதிர் மாமா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். என்ன ஆனாலும் சரி ரேஷு, இன்னைக்கு நான் ஷைலுவை பார்க்காம இந்த இடத்த விட்டு போறது இல்ல. ஷைலுவை பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டியா? டேய், வார்டன் மட்டும் உன்னை பார்த்துச்சுன்னு வெச்சுக்க, அப்புறம் ஷைலு வரல என்னையும் சேர்த்து நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதாயிரும். ரேஷு, விளையாடாத ரேஷு. நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஷைலுவை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். டேய், நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னா அது உங்க வீட்லயே அடிச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு நீங்க ஹாஸ்டலுக்கு வந்து ஏன் உயிரையும் சேர்த்து வாங்குறீங்க? ஐயோ சரி இரு, நீ அவளை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்ற. இரு, அவகிட்ட கேட்டு பார்க்கறேன். ஷைலுமா, அன்பு உன்னை பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வார்டன் வேற வந்து பார்த்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ ஒருட்டா அவனை போய் பார்த்துட்டு வந்துரு ஷைலுமா. இல்ல ரேஷு, நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. ஐயோ ஷைலுமா, உன்னை பார்க்காம அவன் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது நீ ஏன் ஒன்னும் செய்யாம போயிட்டல ரேஷு. ஐயோ ஷைலுமா, நீ மட்டும் இப்ப போய் அவனை பார்க்கலனா அவன் போகவே மாட்டான். ராத்திரி பூரா அங்கேயே நின்னாலும் நிப்பான். ரோட்ல போற எவனோ ஒருத்தன் வெளியில நிக்கிறாங்கிறதுக்காகலாம் என்னால போய் பார்க்க முடியாது. யாரோ எந்த செய்துட்டு போட்ட, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ பேசாம படு. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு முத்த
முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்லிலே, தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவெளி. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? ஏமாச்சி, பாப்பா நல்லா தூங்குறா. இந்த தூக்கத்துல பாவம் அவளை வெளியே கொண்டு வந்து வெயில காமிக்கணும்னு சொல்றீங்களே. ஐச்சுக்கண்ணா, அதுக்கு என்ன செய்ய? இந்த காலையில உள்ள வெயில் பட்டாதான் பிள்ளைகளுக்கு நல்லது. கை காலெல்லாம் நல்லா எலும்பெல்லாம் பலம் வைக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் வெயில் மண்டைய பழக்கும். அந்த வெயிலையே கொண்டு வந்து பிள்ளைய காட்ட முடியும். நீங்க சொல்றது சரிதான் அம்மாச்சி, இருந்தாலும் பாவம் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப வெயில் பட்டா முழிச்சுக்குவாளே, அதான் கஷ்டமா இருக்கு. அது ஒரு கஷ்டமும் இல்ல. என்ன இப்ப தூங்காம என்ன முழிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வேலைக்கே போக போகுது? பகல் எல்லாம் தூங்கிட்டு தான் கிடக்க போகுது. கொஞ்சம் முழிச்சுட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப இந்த காலங்கத்துல வெயில காமிக்காம விட்டு வச்சுக்க, அதுக்கப்புறம் வெயில காட்ட முடியுமா? அதனால இப்ப இது கொஞ்சம் வெயில இருக்கட்டு, அதுக்கப்புறம் முழிச்சுக்கிட்டாலும் அப்புறம் பால் எல்லாம் குடிச்சு நல்லா குளிக்க வச்சு நல்லா தூங்க வச்சுக்கிடுவோம். சரியா மச்சி. ஆனா பாருங்களேன், வெயில் பட்டது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, இந்த வெயில் என்ன சுள்ளுன்னு அடிக்க போகுது. நல்ல சூடா எதமா தான் இருக்கும். அந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூங்க தான் செய்யும். பாத்துக்க, என்ன ஒரு 10-20 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போய்க்கலாம். சேட்டி மருமகளே, நீ பிள்ளை வெயில கொஞ்ச நேரம் காட்டிக்கிட்டீரு. ஐச்சுக்கண்ணி நீ பாத்துக்க, நான் போய் கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டு வரேன். பிள்ளை உடம்பு பூரா தேய்ச்சி விட்டோம்டா, அந்த வெயில கொஞ்ச நேரம் காட்டிட்டு அப்புறம் குளிக்க வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். சரியா மச்சி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரி இருங்க, நான் போய் தேங்காய் எண்ணெய கொஞ்சோண்டு காய்ச்சிட்டு எடுத்துட்டு வரேன். சீதா, பாப்பா தான் நல்லா தூங்குறாளே. நீ நைட்டு பாப்பா அழுதுட்டு இருந்ததுல தூங்கி இருக்கவே மாட்டேன். நான் வேணா பாப்பாவை பாத்துக்கிறேன். நீ போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறியா? அவ முடிச்சுட்டா வேணா நான் உன்னை கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீ ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சீதா. இல்ல வேணாம் இஷு, எனக்கு தூக்கம்லாம் எதுவும் வரல. அப்புறம் அரவிந்த் பக்கத்துல இல்லைங்கிற வருத்தம் இவளை பார்த்துட்டு இவ கூட இருக்கும்போது மட்டும்தான் தெரியாம இருக்கு. தனியா உட்காந்தானா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐஷு. அரவிந்த் பக்கத்தில் இல்லாமல் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது சீதா. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் எல்லா பொண்ணுங்களுக்கும் புருஷன் பக்கத்தில் இருக்கணும்னு தான் தோணும். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அரவிந்த் சீக்கிரமாக வந்துடுவார். அம்மா, நீ அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? இல்லை பேசலை ஐஷு, அவர் அங்கே ரொம்ப பிஸியாக இருக்கார். நான் ஃபோன் பண்ண டைமில் அவரால் ஃபோன் எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் நைட் அவர் கால் பண்ணார். அப்போ பாப்பா தூங்காமல் அழுதுகிட்டு இருந்தா, அதனால நானும் ஃபோன் எடுக்கலை. ஐயோ, என்ன சீதா நீ? நம்ம கூப்பிடுற நேரத்தில் அரவிந்தால ஃபோன் எடுக்க முடியாதுதான். ஆனால் அரவிந்த் கூப்பிடும்போது நீ ஃபோன் எடுத்துருந்துருக்கலாம்ல. பாப்பா அழுதுகிட்டு இருந்தா அமுதாக்கா கிட்டேயோ இல்லை ஏன் கிட்டேயோ கொடுத்துருந்தா நாங்கள் பார்த்துட்டு இருந்திருப்போமே. நீ ஏன் ஃபோன் எடுக்காமல் விட்ட? பாவம் அரவிந்த் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. உனக்கும் கஷ்டமாக தானே இருக்கு. இனி அரவிந்த் எப்போ வருவாருன்னு வேற தெரியல. உன்னையும் பாப்பாவையும் பார்க்காம அரவிந்தும் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ண நீ ஃபோன் எடுத்து பேசு. பாப்பா அழுதுட்டு இருந்தா என்ன கூப்பிட்டு, இல்லைன்னா அக்காவை கூப்பிடு. சரி ஐஷு, இதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணா நான் பேசுறேன். தேங்காய் நீ நல்லா காய்ச்சி ஆற வச்சு கொண்டு வந்திருக்கம்மா. இது நல்லா பிள்ளை உடம்பு பூரா தேய்ச்சி கை காலெல்லாம் நல்லா நீவி விட்டோம்டா, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து குளிக்க வச்சுக்கிடலாம். தொட்டி தந்தைக்கு இப்பதான் குளிக்க போகுது. குளிச்சு முடிச்சா அப்புறமா நம்ம மேக்கப் போட்டுடலாம். ஆமா, இன்னும் குட்டி தங்கச்சிய குளிக்க வைக்கவே இல்ல. குளிக்க வச்ச அப்புறமா நம்ம மேக்கப் போட்டுடலாம். சரி, எப்ப குளிக்க வைக்கறாங்க கேக்கலாம். சும்மா பாட்டி இரியா, எங்க போன? நானும் உன்னை குளிக்க வைக்கலாம்னு தேடிக்கிட்டே இருக்கேன். எங்க போய் விளையாடிட்டு இருந்தீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம்? மா, நானும் டீடன் அண்ணாவும் அங்க தொட்டி தந்தைக்கு பூ பறிக்க போனோம். இங்க பாத்தீங்களா, 1 2 6 7 10 பூ பறிச்சிட்டு வந்தோம். தொட்டி தந்தைக்கு வச்சுட. என்னது, குட்டி தந்தைக்கு பூ வச்சுட போறீங்களா? ஆமா திம்மு பாட்டி, உங்க தொட்டி தந்தைக்கு நீங்க குளிக்க வச்ச அப்புறமா தொட்டி தந்தைக்கு மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு பவுடர் போட்டு இதே பூ வச்சு விடுவோம்.
கூடாது. இந்த மாதிரி எதையாவது தூக்கிக்கிட்டு குட்டி பாப்பா கிட்ட வந்து பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. குட்டி தந்தத்துக்கு பூ வச்சு விடணும். ரியானா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு புரியல? ஐயோ ஐஷு, அவளை திட்டாத விடு. அவ சின்ன குழந்தை தானே, ஏதோ ஆசையா குட்டி பாப்பாக்கு பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. அவ சொன்னா கேட்டுக்குவா. ஐயோ இல்ல சீதா, உனக்கு தெரியாது. தீரன் மாதிரி இல்ல. தீரனுக்கு கூட சொன்னா புரியும், ஆனா அவளுக்கு சொன்னாலே புரியாது. அவ பாட்டுக்கு பொட்டு வச்சு விடுற, மை வச்சு விடுறேன்னு பக்கத்துல வந்து பாப்பா கண்லயும் மூக்குலயும் ஏதாவது குத்திட்டானா பிரச்சனை ஆயிடும். அதனால இப்பவே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாதான் அவளுக்கு புரியும். ஐயோ ரியானா, உன்னை திட்டல, அது குட்டி பாப்பால, அதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் பண்ணி விடக்கூடாது. பாப்பாவை பக்கத்துல வந்து பாத்துக்கோ. ஆனா பூ வச்சு விடுறேன், பொட்டு வச்சு விடுறேனால எதுவும் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பாப்பா பெருசாகணும், அதுக்கப்புறமா அதெல்லாம் வச்சு விட்டுக்கலாம். ஆமதி நந்தி, இது குட்டி பிள்ளை இல்ல, அதுக்கு வந்து ஏதாவது செஞ்சு விடுற பண்ணினா அது அப்புறம் அழுவும். அது கொஞ்சம் பெருசா விட்டு அதுக்கப்புறம் வச்சு விட்டுக்கிடலாம். அப்புறம் இப்பதான் உங்களுக்கு இந்த பொட்டு மையெல்லாம் வச்சு விடுறதுக்கு ஒரு பூனை குட்டி எனக்கு சுத்திட்டு கிடக்குமே, அதுக்கு தானே எப்ப பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போட்டு பொட்டு வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடப்பிவா. அது கூட விளையாடுவோம். பாப்பா பெருசாயிட்டு பாப்பாக்கு வச்சு விடலாம். நீங்க அண்ணா சுட்டி தந்ததுக்கு பொட்டு பவுடர் லிப்ஸ்டிக் பூவெல்லாம் வச்சு விடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆமாரியா, பாப்பா பெருசான அப்புறம் தான் வச்சு விடணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப வச்சு விட்டா பாப்பா அழுவும் சொல்றாங்கல்ல, அதனால தானே. சரி பரவாயில்ல, நம்ம பாப்பா பெருசாயிட்டே வச்சு விடலாம். அப்பனா இப்போ ஆருக்கு மேக்கப் போட்டு விடுறது? நம்ம கிட்ட தான் அந்த குட்டி மியாவு இருக்குல்ல, அதுக்கு நம்ம மேக்கப் போட்டு விடலாம் வா. சரி தீரன் அண்ணா, நம்ம மியாவுக்கே மேக்கப் போட்டு விடலாம். சரி வா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.